ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கலில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஒரு சில புதிய அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பட்ஜெட் தாக்கலில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஒரு சில அப்டேட்டை மட்டும் நேற்று கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக பட்ஜெட்கான நேரம் அடுத்த மாதம் ஒதுக்குறாங்க. பட் இருந்தாலும் இப்போவே ஒரு சில அப்டேட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதாவது அரசின் நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து பழங்குடி மக்களுக்கு திட்ட பயன்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதோடு அப்பகுதிகளுக்கேற்ற சிறப்பு திட்டங்களையும் நிறைவேற்ற 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகத்தை சேர்ந்த பெண் விவசாய தொழிலாளர்களுக்கான நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்திற்கு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்காக நிலம் வழங்குறாங்க. மானியத்தில் 3 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட நிலம் மானியம் வழங்குறாங்க. அந்த ஸ்கீம் மூலமாக நிலம் வாங்க உங்களுக்கு 20 கோடி ரூபாய் நிதிக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். 3 to 5 lakhs கிட்ட கொடுப்பாங்க. அதை கொடுத்து நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வெளிநாட்டில் படிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக இத்தனை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அயோத்திதாசா பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தை ஆதி திராவிட குடியிருப்புகளில் செயல்படுத்துகிற 280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎம் அரை ஸ்கீம் இருக்குது பாருங்கள். அதாவது எஸ்சி எஸ்டினை தொழில் முனைவோராக உயர்த்துவதற்கு சிஎம் அரை ஸ்கீம் கொண்டு வராங்க. அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சிஎம் அரை ஸ்கீம் அதுக்கு 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகையை வழங்குவதற்கு 733 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்காக 733 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 360 நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவும் திட்டம் கொண்டு வராங்க. ஊரக பகுதியில் உள்ள ஏழை மகளிருக்கு நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதை பார்த்தா இந்த மாதத்துலேருந்தே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான மானிய கோரிக்கை கண்டிப்பாக நடைபெறும். அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு சில புதிய திட்டங்களை பார்த்தா செயல்படுத்துவாங்க பட்ஜெட் தாக்கலில். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் பார்த்தா ஓவரால் பட்ஜெட் தாக்கல் நடக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், பிசி எம்பிசிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி துறை வாரியாக மானிய கோரிக்கையில் புது புது திட்டங்கள் செயல்படுத்துவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட் சார்பில் புதிய திட்டங்கள் வர நம்ம சேனலை நம்ம கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பதற்கான பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் வீடியோ அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.